புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக எழுத்தாளர் ஞானி அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மனுஷபத்திரன் அவர்களும் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். கொல்கத்தாவில் பாலம் இடிந்து விழுந்தது கடவுள் நமக்கு அனுப்பிய செய்தி அப்படின்னு நரேந்திர மோடி சொல்லிடுறாரு. பிரதமர் நரேந்திர மோடி சொல்றாரு. மேற்கு வங்கத்தில் பிரச்சாரம் செய்யும் போது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் ஆட்சியிலிருந்து மேற்கு வங்கத்தை காப்பாற்ற வேண்டும் என்று நாம் உணர்வதற்காக கடவுள் நமக்கு அனுப்பிய செய்தி பாலம் இடிந்து விழுந்தது அப்படின்னு அவர் சொல்றாரு. அந்த பிரச்சாரத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்க? அவர் இன்னும் சொல்றாரு, அதாவது தேர்தலில் அறிவியல் பூர்வமாக ரிக்கிங் பண்ணாங்க இடதுசாரிகள், இவங்க அறிவியல் ரீதியாக ஊழல் செய்கிறாங்க, இந்த இரண்டு ஆட்சிகளிடம் இருந்தும் மேற்கு வங்கத்தை காப்பாற்றி பாரதிய ஜனதா கட்சி கையில் ஒப்படைக்கணும் அப்படின்னு அவர் பிரச்சாரம் பண்றாரு. நீங்க அந்த பிரச்சாரத்தை எப்படி பார்க்குறீங்க? பொதுவாக நரேந்திர மோடி கடவுள் நம்பிக்கை கொண்டவர். அவர் ஏன் நம்முடைய கடவுள்களை இவ்வளவு கொடூரமாக இதயமற்றவராக அவர் சித்தரிக்கிறார் என்று தெரியவில்லை. ஒரு ஆட்சி மாற்றம் நடக்க வேண்டும் என்பதற்காக கடவுள் ஒரு பாலத்தை இடிந்து விழச் செய்வார், மக்களை கொலை செய்வார் என்று மோடி சொல்கிறாரா என்று எனக்கு தெரியவில்லை. அடிப்படையில் பொதுவாக இது போன்ற மதம் சார்ந்த கருத்தியல்களை கொண்டவர்கள் ஒரு பூகம்பம் வந்தால் கூட அதுக்கு மக்களுடைய பாவத்தால் அது வந்தது என்று சொல்வார்கள், அல்லது ஒரு ஆட்சிக்கு எதிரான விஷயத்தை சொல்வது கூட கடவுள் கொடுக்கக்கூடிய எச்சரிக்கை என்று சொல்வார்கள். இது உண்மையில் ஒரு விதத்தில் மக்களை அவமானப்படுத்துகிற விஷயம் மட்டுமல்ல, ஏதோ ஒரு விதத்தில் மதம் சார்ந்த கருத்தியல்களை எல்லா தளத்திலும் கொண்டு செல்வதற்கான ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன். ஆனால் இது அடிப்படையில் நரேந்திர மோடி அவர்கள் இது போன்ற கருத்தியல்களை அவர் சொல்லுகிற போது இந்தியர்கள் இப்படிப்பட்ட தலைவர்களை பெறுவதற்கு இந்தியர்கள் உண்மையில் என்ன பாவம் செய்திருப்பார்கள் என்கிற ஒரு கவலையும் ஒரு வருத்தமும் எனக்கு ஏற்படுகிறது. அவருடைய கருத்தை ஏற்றுக்கொண்டார். இந்தியர்கள் செய்த பெரிய பாவங்கள் தான் மோடி போன்ற தலைவர்கள் தோன்றி இப்படியெல்லாம் பேசுகிறார்களோ என்று கூட எனக்கு தோன்றுகிறது. அதே டோன்ல அதே கருத்தை நீங்க அந்த கருத்தை நாம் உண்மை என்று ஏற்றுக்கொள்கிற பட்சத்தில் இந்தியர்கள் மிகப்பெரிய பாவத்தை செய்திருக்க வேண்டும். இல்லாவிட்டால் இப்படிப்பட்ட தலைவர்கள் இந்த நாட்டில் தோன்றி இருக்க மாட்டார்கள். நீங்க எப்படி பாக்குறீங்க? கடவுள் சமூகத்தில் பயத்துடைய வெளிப்பாடு, ஒரு சமூகத்துக்கு பயத்தோட வெளிப்பாடு. எல்லா கடவுள் நம்பிக்கையுமே பயத்தின் அடிப்படையில் தான் கட்டுப்படுது. தொடர்ந்து அது சின்ன வயசுலேருந்தே குழந்தைக்கு சொல்லி கொடுக்கும்போதே சாமி கண்ணை குத்திரோம்னு சொல்லி தான் குழந்தையிலேருந்தே பழக்கிக்கிட்டு இருக்கோம் நம்ம. ஆனால் இந்த பயம்ன்ற ஒன்றை எப்போ நீங்கள் வாக்காளர்கள் மத்தியில் உருவாக்கினாலுமே அதை பயத்தை பயன்படுத்தி வாக்காளர்களை ஒரு பக்கம் திருப்புவதுங்கிறது அரசியலில் இருக்கக்கூடிய ஒரு உத்தி. ஆனால் இந்த இடத்துல அரசியலுடைய உத்தியும் கடவுள் உத்தியும் இணையற இடமா அதை பார்க்கணும். அதாவது வாக்காளர் மத்தியில் ஏதோ ஒரு பயத்தை ஏற்படுத்தி தங்கள் பக்கம் வரவழைப்பதுங்கிறது இருக்குல்ல, அது மாதிரியான ஒரு உத்தி தான் இது. அதனால் இந்த கடவுள் பயத்துக்கு ஏற்கனவே சாக்கா ரெடிமேடாக இருக்காரு. அதனால் அவர் இந்த பயத்தோடு சேர்த்து லிங்க் பண்ணிட்டாங்க, ரெண்டு பயத்தையும் லிங்க் பண்ணுறாங்க. அதுதான் அது. மம்தா ஒரு பயம், கடவுள் ஏற்கனவே உருவாக்கி வச்சிருக்க ஒரு பயம், எனக்கு டைம் முயற்சி கொடுங்க. ஏற்கனவே கடந்த கால பயம் ஒன்று இருக்கு, இடதுசாரிகள் ஆட்சி. ஆமாம்மா, அதனால அதையும் சேர்த்து மக்கள் எதிர்கால பயத்தை பத்தி கவலைப்படணும். எதிர்காலம் நல்லா இருக்குங்கிற நம்பிக்கையில தானே நிறைய பயங்கள் காத்திருக்கின்றன. எதிர்கால பயமா தானே மோடி ரெப்ரசென்ட் பண்ணுவது, எதிர்கால பயத்துடைய அபிலாஷம் தானே. இவர் வேற எந்த விதமான இதையும் சொல்லல. அதாவது அந்த விபத்து கடவுளுடைய செயல் அப்படின்னு ஆரம்பத்தில் அந்த கட்டுமான தொழில் நிறுவனம் சொன்ன மாதிரிலாம் அவர் சொல்லல. இவர் சொல்றது மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சி இருந்துட்டு போட்டோன்னு ஒரு உணர்வு நமக்கு ஏற்கனவே இருந்ததுன்னா அது இருக்கக்கூடாதுங்கிறத கடவுள் நமக்கு உணர்த்தி இருக்கிறார். இதன் மூலமாக இந்த விபத்து நடந்த உடனே ஆட்சியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் எப்படி நடந்து கொண்டார் என்பதை பார்க்கும்போது அவர் ஆட்சியின் அதிகாரத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டியவர் அப்படின்ற கருத்தை தான் அவர் சொல்றாரு. இல்லை, இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்முடைய பொலிட்டிக்கல் டயலாக் எல்லாமே ஏன் சாதி சார்ந்ததாகவோ மதம் சார்ந்ததாகவோ மாற்றப்பட்டு விட்டது என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். மம்தா பானர்ஜியை எதிர்ப்பதற்கு அரசியல் ரீதியாக அவர்களுக்கு 1000 காரணங்கள் இருக்கலாம், இடதுசாரிகள் எதிர்ப்பதற்கு 1000 காரணங்கள் இருக்கலாம். இதில் கடவுள் எங்கே வருகிறார், அல்லது கடவுளுடைய எச்சரிக்கைகள் எங்கே வருகின்றன, அவர் ஏன் அந்த சொல்லாடலை பயன்படுத்துகிறார் என்றுதான் பார்க்க வேண்டும். அப்படி என்று சொன்னால் எல்லா விதமான அரசியல் உரையாடல்களையுமே மதம் சார்ந்த உரையாடல்களாக மாற்றுவது என்பது ஒரு விதத்தில் இந்திய சமூகத்தை மிகவும் பின்னோக்கி எடுத்துச் செல்லக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கிறேன். நாம் கல்வி அறிவு பெறாத, அறிவியல் வளர்ச்சி பெறாத ஒரு காலகட்டத்தில் தான் எல்லாவற்றையுமே கடவுளிலிருந்து வரக்கூடிய செய்தியாகவோ எச்சரிக்கையாகவோ நாம் பார்த்து வந்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு அரசியல் விவாதங்களை நடத்துகிற போது கூட, அரசியல் எதிர்ப்புகளை வெளிப்படுத்துகிற போது கூட அங்கு கடவுள் ஒரு கதாபாத்திரமாக மாற்றப்படுகிறார்.
அல்லது கடவுளுடைய சொல்லாடல்கள் இங்கு கொண்டு வரப்படுகின்றன. அப்படி இருக்கிற போது எல்லாவற்றையும் மதம் சார்ந்த சொல்லாடல்களுக்குள் கொண்டு வந்து விடலாம் என்கிற அவர்களுடைய பொதுவான அரசியலினுடைய ஒரு பகுதியாகத்தான் இத்தகைய வாக்கியங்களை நான் பார்க்கிறேன். கடவுளை ஒரு கேடயமாக பயன்படுத்துறது கூடவே இருக்கு. பார்த்தீங்கன்னா கடவுளை வந்து தங்களுக்கான உத்தியா பயன்படுத்துறது போலவே கேடயமாக பயன்படுத்துறாங்கன்னு பார்க்கணும். நீங்க இதே கருத்தை, இதே கடவுள் செயல் என்ற கருத்தை இந்த பாலத்தை கட்டுவதற்கு பொறுப்பாக இருந்த நிறுவனத்துடைய தலைமையும் ஏற்கனவே சொல்லியிருக்கிறது. அப்படின்னா அந்த நிறுவனத்துக்கு பொறுப்பு இல்லையா? அந்த பாலத்தை கட்டின நிறுவனத்துக்கு அதுக்கான பொறுப்பு இல்லையா? எங்கே தவறு நடந்தது அந்த பொறுப்புக்கு அவங்க அது பொறுப்பேற்க வேண்டாமா? அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பொறுப்பேற்க வேண்டாமா? அதோடு உடன்பட்டு இருந்த அரசியல்வாதிகள் பொறுப்பேற்க வேண்டாமான்னா அவங்க எல்லா பொறுப்பையும் இப்போ வந்து மறைச்சிட்டு கடவுள் மேலே போட்டு விஷயத்தை திசை திருப்பதாகவும் பார்க்கலாம். அந்த விதத்தில் வந்து மோடி நியாயப்படி அந்த மேம்பாலம் இடிந்ததுக்கு காரணம் என்ன? ஊழலா, முறைகேடா? அந்த முறைகேட்டில் சம்பந்தப்பட்ட நிறுவனம் என்ன? அந்த நிறுவனத்துக்கு உதவி செய்த அதிகாரிகள் யார்? அந்த அதிகாரிகளுக்கு மம்தா பானர்ஜியுடைய அதிகாரிகள் யார் உதவி செய்தார்கள்? அரசியல்வாத யார் உதவி செய்தார்கள்? அதெல்லாம் தான் மோடி கேட்கணும், அரசியல் ரீதியாக கேட்கணும்னா. ஆனால் அவர் கேட்க மறுப்பதற்கு அர்த்தம் என்னன்னா, அந்த அப்படிப்பட்ட நிறுவனங்களோடு தான் அவரும் நிற்க விரும்புறாரு. அதனால அவருடைய கருத்தையே இவரும் திரும்ப சொல்றாரு கடவுள் பேர்ல போட்டு. இன்னொரு செய்தி, முஸ்லிம்கள் பின்தங்கி இருப்பதற்கு மதச்சார்பற்ற அரசியல் சதியே காரணம் அப்படின்னு மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் இணையமைச்சர் முக்தார் அப்பாஸ் நக்வி சொல்றாரு. முஸ்லிம்களை கல்வி பயிலாதவர்களாகவும் ஏழைகளாகவும் வைத்திருந்து காங்கிரஸ் கட்சி பலனடைந்திருக்கிறது அப்படின்னு அவர் அஸ்ஸாம்ல பிரச்சாரம் செய்யும் போது குற்றம் சாட்டுறாரு காங்கிரஸ் கட்சியை. அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? இல்லை, இப்போ முஸ்லிம்கள் வந்து அவர்களுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்பது மிக தெளிவாக பல்வேறு ஆய்வுகளில் தெரிய வந்திருக்கு. கடைசியாக சச்சார் ரிப்போர்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிக தெளிவாக என்ன செய்யப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கு. என்ன நிலைமை இருக்கிறது, என்ன செய்யப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கு. ரொம்ப முக்கியமான விஷயம், முஸ்லிம்களுக்கு பிரச்சனை ஒன்று கல்வி மட்டும் அல்ல, அதிகாரத்தில் பங்குங்கிற தன்மை இருக்குல்ல. அது வரும்போது உங்களுக்கு அரசு நிர்வாகத்தில், காவல்துறை நிர்வாகத்தில், இராணுவத்தில், இப்படி பல்வேறு அதிகார மட்டங்களில் எல்லாம் வந்து அவர்கள் பங்களிப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது இருக்குல்ல. இதை பற்றி தான் அவர் நியாயமாக பேசணும். ஆனால் இதுக்கெல்லாம் யார் பொறுப்புன்னு பார்த்தா, இப்போ பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இதை மாற்ற ஏதாவது செய்யப்பட்டிருக்கிறதா? காங்கிரஸ் தான் குற்றவாளின்னு வைத்துக்கொள்வோம், ஒரு வாதத்துக்கு வைத்துக்கொண்டால் இதை மாற்ற பிஜேபி அரசாங்கம், நக்வி ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய பிஜேபி அரசாங்கம் இது வரைக்கும் என்ன செஞ்சிருக்கு? எந்த விதத்தில் ஒரு துரும்ப கூட நகர்த்தல அது முஸ்லிம்களுக்கு ஆதரவான திசையை நோக்கி. அப்போ இவர்களுக்கு இது சொல்வதற்கான என்ன தகுதி இருக்கிறது? மனுஷ் இல்லை, இது வந்து மதசார்பற்ற அரசியல் என்பதும் இஸ்லாமியர்களுடைய வளர்ச்சி சம்பந்தமான விஷயங்களும் ரெண்டு வேறு வேறு பிரச்சனைகளாக நான் பார்க்கிறேன். இப்பொழுது உதாரணமாக ஏன் ஜவஹர்லால் நேரு அவர்கள் மதசார்பற்ற அரசியலை இந்திய அரசியலுக்குள் இவர் தீவிரமாக வலியுறுத்தினார் என்பதை பார்க்க வேண்டும். ஒரு காலகட்டத்தில் காங்கிரஸ் என்பதே கூட முழுக்க முழுக்க ஒரு இந்துத்துவ அமைப்புகளுடைய பிடியில் இருக்கிறது என்கிற ஒரு குற்றச்சாட்டு அடிப்படையில் தான் ஜின்னா பிரிவினை கோரிக்கையை முன்வைத்தார். அந்த அடையாளங்களை எல்லாம் ஜவஹர்லால் நேரு மாற்றுகிற போது இஸ்லாமியர்களுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வை அளிக்க வேண்டும், அவர்களுக்கு இங்கு ஒரு சமத்துவ உணர்வை அளிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் இந்த மதசார்பற்ற கோட்பாடுகள் இங்கு உருவாக்கப்படுகின்றன. நான் வேறொரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன். இன்னும் பெண்களில் நிறைய பேர் விடுதலை பெறவில்லை, அதனால் நாம் இங்கு பெண்ணுரிமை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் தான் அதற்கு காரணம் என்று சொல்ல முடியுமா? இன்னும் ஒடுக்கப்பட்ட மக்கள் நிறைய பேருக்கு இன்னும் பொருளாதார ரீதியான மேம்பாடு கிடைக்கவில்லை, சமூக நீதி கோட்பாடுகள் தான் இதற்கெல்லாம் காரணம் என்று நாம் பேச முடியுமா? கோட்பாடுகளை நடைமுறைப்படுத்துவதில் சில சிக்கல்கள் இருக்கின்றன. நாம் விரும்பிய தூரங்களை நாம் அடையாமல் இருக்கலாம், ஆனால் அதை காட்டி இந்த கோட்பாடுகள் தான் இந்த வீழ்ச்சிக்கு காரணம் என்று சொல்வது, அப்படின்னா மதசார்பற்ற ஒரு கோட்பாடுகளே இங்கே இல்லை என்று வைத்துக் கொள்வோம். எப்பொழுது இருப்பதை விட மிக மோசமான நிலையில் அல்லவா இஸ்லாமியர்கள் இருந்திருப்பார்கள், இப்பொழுது இருப்பதை விட பாதுகாப்பற்ற நிலையில் அல்லவா இருந்திருப்பார்கள். இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீட்டை எதிர்க்கக்கூடியவர்கள் அல்லது இஸ்லாமியர்கள் தரப்பில் இருந்து ஒரு சிறு விஷயம் வந்தால் கூட நீங்கள் உடனே இந்த நாட்டை விட்டு போங்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், இஸ்லாமியர்களை எப்பொழுதுமே அந்நியர்களாக பார்க்கக்கூடியவர்கள். இவர்கள் சொல்கிறார்கள் இன்றைக்கு மதசார்பற்ற கோட்பாடு தான் இஸ்லாமியர்கள் பின்தங்கி போனதற்கு காரணம் என்று. இதையெல்லாம் பேசுவதற்கு பிஜேபிக்கு எந்த விதமான அருகதையும் இல்லை என்று நான் நினைக்கிறேன். முஸ்லிம்கள் பின்தங்கி இருப்பதற்கு 60 ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் கட்சி காரணம் அப்படின்னு சொன்னா புரிந்து கொள்ள முடியும். அது வந்து ஒரு அரசியல் கட்சியாக இன்னொரு அரசியல் கட்சி மேல சுமத்தக்கூடிய குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்லலாம். மதச்சார்பற்ற அரசியல் சதியே காரணம் அப்படின்னு சொல்றது காரணம் இதைத்தான் முன்வைச்சாகணும். காரணம் என்னவென்றால் பிஜேபியுடைய இருப்பையே கேள்வி கேட்கக்கூடிய ஏதாவது கோட்பாடு ஒன்று என்றால் அது மதசார்பற்ற அரசியல் தான். மதசார்பற்ற அரசியல் இருக்கிற வரைக்கும் பிஜேபி எந்த கட்டத்திலும் வளர முடியாது, அது தொடர்ந்து நீடிக்க முடியாது, தழைக்க முடியாது. இப்போ மதசார்பற்ற அரசியலை காலி செஞ்சால் தான் பிஜேபி மாதிரியான அமைப்பு வரவே முடியும், வளரவே முடியும். அதனால தான் அவர் இந்த கோட்பாட்டுக்கு எதிரான கருத்தை மிக ஆழமாக முன்வைக்கிறார்கள். அதையே எதிரியாக காட்டுவது என்பது இந்த காரணத்துக்காக தான். தங்களுக்கான இடத்தை வந்து அதுதான் அகர்த்து கொண்டே இருக்கிறது. இவர்களுக்கான இடம் இல்லாமல் செய்வதே அதுதான்.
ஆனா நீங்க மதச்சார்பற்ற அரசியல் அப்படிங்கிறதை சிறுபான்மையினரை திருப்திப்படுத்தக்கூடிய அரசியலாக புரிந்து கொண்டு காங்கிரஸ் கட்சி செயல்பட்டது. நேரு முன்னிறுத்திய மாதிரி உண்மையான மதச்சார்பற்ற அரசியலை நடைமுறைப்படுத்துவதில் காங்கிரஸ் கட்சி தவறிவிட்டது அப்படிங்கிற விமர்சனம் வந்து இவர்கள் அல்லாதவர்கள், பிஜேபி அல்லாதவர்களிடத்திலிருந்து தான் முன்வைக்கப்படுது. இல்லை, அது அந்த விமர்சனம் என்பது நாம் தவறு என்று சொல்ல முடியாது. நிச்சயமாக இஸ்லாமியர்களில் பெரும்பகுதியினர் இன்றைக்கும் கல்வி இல்லாமல், வேலை இல்லாமல் இந்தியா முழுக்க இருக்கிறார்கள், மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கிறார்கள். இந்த மதசார்பற்ற கோட்பாடுகள் முழுமையாக அடிமட்டம் வரைக்கும் சென்று சேரவில்லை என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஆனால் மதசார்பற்ற அரசியல் என்பதை வெறுமனே பொருளாதார வளர்ச்சியாகவோ முன்னேற்றமாக மட்டுமே பார்க்காதீர்கள் என்று சொல்கிறேன். இந்தியா போன்ற மதவாத கருத்தியல்கள் வேற வார்த்தைகள்ல சொன்னா மதச்சார்பற்ற அரசியலுக்கும் முஸ்லிம்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. தொடர்பு இருக்கிறது. அதாவது அதுல ஒரு அம்சம் என்னன்னா, மதசார்பற்ற அரசியல் என்பது எல்லா சமூகங்களும் ஒன்று போல வளர வேண்டும் என்பது, ஒரு இன்க்ளூசிவ் சொசைட்டி என்பது அதுதான். எல்லோரும் ஒருங்கிணைந்த வளர்ச்சி என்பது, அந்த ஒருங்கிணைந்த வளர்ச்சி என்பது நிறைய இஸ்லாமியர்களுக்கு கிடைக்கவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். பிரச்சனைகள் இருக்கின்றன, அதெல்லாம் உண்மையான பிரச்சனைகள். ஆனால் இந்த பிரச்சனைகளின் அடிப்படையில் மதசார்பற்ற அரசியல் இஸ்லாமியர்களுக்கு எதுவுமே செய்யவில்லை என்கிற ஒரு நிலையை எடுத்தால் அது மிக மிக தவறானது. நிச்சயமாக இன்றைக்கும் கூட இவ்வளவு பாரபட்சங்கள் இஸ்லாமியர்களுக்கு காட்டப்பட்ட போதும் கூட அவர்கள் தங்கள் உரிமைகளுக்காக போராடக்கூடிய ஒரு சூழலும், தங்கள் இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கான ஒரு சூழலும் இந்தியாவில் நிலவக்கூடிய மதசார்பற்ற அரசியல் சக்திகளின் மூலமாகத்தான் சாத்தியப்படுகிறது. ஆகவே மதசார்பற்ற அரசியலினுடைய பங்களிப்புகள் என்பது மிகப்பெரிய அளவுக்கு இந்தியாவில் இருக்கிறது என்றுதான் நான் பார்க்கிறேன். அரசியல், மதச்சார்பற்ற அரசியல் அப்படிங்கிறது வந்து அரசியல்ல மதத்தை கலக்கக்கூடாது அப்படிங்கிற அர்த்தத்துல புரிஞ்சுக்கிட்டோம்னா, அது சிறுபான்மையினரா அல்லது பெரும்பான்மையினரா அப்படிங்கிற விஷயம் வந்து நிர்வாகத்தின் கண்ணுல வரக்கூடாது. நிர்வாகத்தினுடைய பார்வையில சிறுபான்மையினரா பெரும்பான்மையினரான்னு வரக்கூடாது. அதுதான் மதச்சார்பற்ற அரசியல். இல்ல, அப்படி பார்க்க முடியாது. அப்படி பாத்தீங்கன்னா நீங்க வந்து பெரும்பான்மை அடிப்படையான சமூக நீதி கோட்பாட்டுக்கு அது விரோதமா இருக்க முடியும். அப்படி பாத்தீங்கன்னா நீங்க அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா இடஒதுக்கீட்டுக்கு எதிராக இதே வார்த்தை சொல்லிடலாம். ஜாதிகளே பார்க்காதீர்கள், ஜாதி இருப்பதாகவே கருதாதீர்கள் அப்படின்னு சொன்னா, ஆனா இருக்கிறது இந்த சமூகத்தில் இருக்குங்கிறது யதார்த்தம் தானே. அதே போல சமூகத்தில் பல்வேறு மதங்கள் இருக்கின்றன, வெவ்வேறு மதங்களைச் சேர்ந்தவர்கள் வெவ்வேறு வாழ்நிலையில் இருக்கிறார்கள் என்பது சமூக யதார்த்தம். ஒரு நிர்வாகம் வந்து இந்த யதார்த்தத்தை பார்க்காமல் எப்படி செயல்படுத்த முடியும்? ஒரு நிர்வாகம் வந்து செயல்படும் போது இந்த சமூகத்தில் வந்து ஏற்றத்தாழ்வு இருக்கிற நிலைமை பார்த்துவிட்டு எங்கு தாழ்வு இருக்கிறதோ அந்த இடத்தை சரி செய்ய, சமன் செய்ய முயற்சிக்க வேண்டிய வேலை நிர்வாகத்துக்கு இருக்கு. ஆனால் அது பார்க்காமல் அது இருக்க முடியாது. பார்க்காமல் இருக்க முடியாது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நீங்க அப்படி பார்த்தீங்கன்னா நீங்க வந்து சிறுபான்மையினரை திருப்திப்படுத்துற வேலைகளை அரசியல் குற்றச்சாட்டு வருது. அந்த குற்றச்சாட்டை வைக்கிறவர்கள் யாருன்னு பார்த்தார்கள், மத சார்புள்ள அரசியல் உண்மையில் வேண்டும் என்று விரும்புகிற சக்திகள் தான் அதை வைக்கிறார்கள். இந்த இவங்க வைக்கிற அரசியல் என்ன? இந்துத்துவ வைக்கிற அரசியல் என்ன? பிஜேபி வைக்கிற அரசியல் என்ன? பெரும்பான்மை மத சார்புள்ள அரசியல் இங்க வேண்டும்ங்கிறது அவங்க நிலைமை. அந்த நிலைப்பாட்டில் இருந்து அவங்க இந்த பேச்சையை பேசுகிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில தமிழ் மாநில காங்கிரஸ் இணைவதில் தாமதம் அப்படின்னு ஒரு தலைப்புல ஒரு செய்தி இருக்கு. சின்னம் இரட்டை இலையா தென்னந்தோப்பா, ஜி.கே. வாசன் முடிவுக்காக காத்திருக்கும் தொண்டர்கள் அப்படின்னு இந்த செய்தி சொல்லுது. இணைவதில் தாமதம் அப்படின்னு அந்த தலைப்பு சொல்வதன் மூலமாக அந்த கூட்டணியில் அவர் இணைவது உறுதி ஆயிடுச்சு, ஆனா தாமதமாகுது அப்படின்னு ஒரு பொருள் கிடைக்குது. உறுதி ஆயிடுச்சு அப்படின்னு நம்புவதற்கு இடம் இருக்குதா? இல்ல, அவருக்கு வாசன் முன்னால வேற என்ன வாய்ப்புகள் இருக்குன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா வேற பெரிய வாய்ப்புகள் எதுவும் இல்லை அவர் எங்கே போகுதுங்கிறது. அதனால இருக்கிற சூழ்நிலையில் வந்து அதிமுகவுக்கு போய் ஓரிரு இடங்களை பெற்றுக்கொண்டு அமைதி அடைவதை தவிர வேறு சூழலே இல்லை அவருக்கு. அதனால அதுதான் அவருக்கு முன்னால் இருக்கிற வாய்ப்பு. இது வந்து ஹாம்லெட்டியன் டைலமான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி டு பி ஆர் நாட் டு பி மாதிரி இதை ஏற்றுக்கொள்வதா ஏற்றுக்கொள்ள வேண்டாமாங்கிற இருத்தலியல் பிரச்சனையில் அவர் சிக்கி கொண்டிருக்கிறார். இருத்தலியல் பிரச்சனையில சிக்கி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, இன்னைக்கு தமிழ்நாடு காங்கிரஸுக்கு இன்னைக்கு இருக்க அரசியல் களத்தில் எந்த சிக்னிஃபிகன்ஸும் இல்லாமல் போயிடுச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். வாசன் அவர்களுடைய அணுகுமுறை என்பது அந்த கட்சிக்கு எந்த ஒரு முகத்தையும் ஏற்படுத்தவில்லை. அதுதான் உண்மை. இதனால் அரசியல் களம் இவ்வளவு தீவிரமாக இருக்கிற போது, சென்னையில் அவ்வளவு பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட போது கூட எல்லா கட்சிகளும் அதை எதிர்த்து, அரசினுடைய நிர்வாக குழார்களை எதிர்த்து பேசிய போது கூட வாசன் அவர்கள் அமைதியாகத்தான் இருந்தார். அதோடு மட்டுமல்ல, இன்றைக்கு வரைக்கும் கூட அவருடைய அரசியலினுடைய ஒரு அணுகுமுறை என்ன என்பது யாருக்குமே தெரியவில்லை. அப்புறம் ஜெயலலிதா அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் கூட்டணி கட்சிகளை கையாள்வதில் அல்லது கூட்டணிக்கு வர விரும்புகிறவர்களை கையாள்வதில் இரண்டு அணுகுமுறைகளை செய்கிறார். ஒன்று, தன்னிடம் வர விரும்புகிறவர்கள் தன்னுடைய எதிரிகளிடம் போய்விட விடாமல் கடைசி வரைக்கும் அவர்களை காக்க வைப்பது.
கடைசி நேரத்தில் ஒன்று அவர்கள் ஏற்க முடியாத ஒரு கோரிக்கையை சொல்லி அவர்களாகவே வெளியே போவது அல்லது தனித்து போட்டியிடுவது போன்ற நிலைகளை ஏற்படுத்துவது அல்லது எனக்கு அடிமையாக இங்கே இருங்கள் எங்களுடைய சின்னத்தில் போட்டியிடுங்கள் என்று நிர்பந்தத்தை கொடுப்பது. ஆக அவர்களை முற்றாக அவர்களுடைய அரசியல் அடையாளங்களை அளிப்பது. இதுதான் கடந்த காலத்தில் மதிமுகவுக்கு செய்திருக்கிறார், இடதுசாரிகளுக்கு செய்திருக்கிறார், பல கட்சிகளுக்கு அவர் செய்திருக்கிறார். அப்படி பார்க்கிற போது அதே உத்தியை இந்த தேர்தலில் தமாக தமிழ் மாநில காங்கிரசிற்கு அவர் செய்கிறார் என்று எனக்கு தோன்றுகிறது. 2011 மறுமலர்ச்சி திமுக, 2014 இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, 2016 தமிழ் மாநில காங்கிரஸ் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அங்கே அப்படி காத்திருந்து அங்கு இடம் கிடைக்காமல் இருக்கக்கூடியவர்கள் அவர்களை ஆட்சியிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற கொள்கை அடிப்படையில் உள்ளவர்கள் இல்லை. ஆனாலும் அங்க இடம் கிடைக்காம வர்றவங்களுக்காக எதிர்த்தரப்பு காத்திருக்கிறதும் அல்லது அவர்களை உடனடியாக அங்க இடம் இல்லை என்று அங்கு கதவை தட்டி பார்க்கறது, அங்க இடம் இல்லைன்னா அடுத்த நிமிஷம் இங்கே வந்தா சேர்த்துக் கொள்வது அப்படிங்கறத எப்படி புரிஞ்சுக்கிறது? இடதுசாரிகளோ அல்லது மதிமுகவோ அப்படிப்பட்ட முடிவுகளை எடுக்கல. ஏன்னா எடுத்த சிறிய கட்சிகள் இருக்குல்ல. அதாவது நீங்கள் இது 2 விஷயங்களை எடுத்துக்கொண்டு பார்க்க வேண்டும். நான் அதை தான் ஏற்கனவே சொன்னேன். ஜெயலலிதா அவர்கள் என்ன செய்வார் என்றால், அவர்கள் வேறு எந்த முடிவும் எடுக்க முடியாத அளவிற்கு கடைசி நிமிடம் வரைக்கும் அவர்களை போய் ஒரு இக்கட்டில் நிறுத்துவார். அப்படி இருக்கிற போது அவர்களுக்கு ஃபேஸ் சேவிங் ப்ராப்ளம், தன்னுடைய தன்மானத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய ஒரு நிலைக்கு அவர்கள் கொண்டு போகிற போது எல்லா ஷீட் ஷேரிங்லாம் முடிஞ்சு தேர்தல் களத்திற்கு போகிற வரைக்கும் அவர்களுக்கு நம்பிக்கை கொடுத்து கடைசி நேரத்தில் அவர்களை கழட்டி விடுவது ஜெயலலிதாவுடைய வாடிக்கை. வேல்முருகனுக்கு இப்போது என்ன நடந்திருக்கிறது என்பதையும் நாம் பார்த்தோம். அவர் வெளிப்படையாக பேசுகிறார், நாங்கள் ஏமாற்றப்பட்டோம் என்று. அல்லது இன்றைக்கு வேறு பல சிறிய கட்சிகளும் கூட இதே குரலில் பேசிக் கொண்டிருக்கின்றன. நாங்கள் 5 வருஷமா அவங்க கூடவே இருந்தோம். ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவர் நம்ம இந்த தேவர் சேதுராமன் அவர்கள் அவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா நேற்று அதே குற்றச்சாட்டை சொல்கிறார். பிரச்சனை என்னவென்றால், ஒரு கட்சியை பொறுத்த வரைக்கும் அவர்களை ஜெயலலிதா யாரை நண்பராக நினைக்கிறார், யாரை எதிரியாக நினைக்கிறார் என்பது அவர்களுடைய நண்பர்களுக்கும் தெரியாது, கட்சியில் இருக்கவர்களுக்கும் தெரியாது. இந்த அணுகுமுறை தான் மிகப்பெரிய அளவிற்கான ஒரு குழப்பத்தை இன்றைக்கு அவர்களுடைய கூட்டணி சம்பந்தமான விஷயங்களில் ஏற்படுத்தி இருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்குது அப்படின்னு மனுஷன் சொல்றாரு. தமாகாவை பொறுத்த மட்டும் இல்லை, குழப்பத்துக்கு ஒன்றும் இடமே இல்லை. ஏன்னா தமாக என்கிற கட்சிக்கு என்று மனுஷன் சொன்னதை போல எந்த அடையாளமும் இல்லை. அவர்களுக்கான கட்சி அரசியல் ரீதியான அடையாளமே இல்லை. காங்கிரஸை விட்டு வெளியே வருகிற போது அவர்கள் எடுத்த நிலைப்பாடு எடுத்துட்டு பாருங்க. முழுக்க எல்லா விதங்களும் நாங்கள் காங்கிரஸ் கொள்கையை தான் பின்பற்றுகிறோம். தமிழ்நாடு நலன்களில் காங்கிரஸ் பின்தங்கி விட்டது, அதை புறக்கணித்து விட்டது, அதனால் நாங்கள் வெளியேறுகிறோம். இதுதான் அவர் எடுத்த நிலை. அன்னைக்கு முழுக்க எல்லாவற்றையும் டெல்லியிலிருந்து சொல்லுகிறார்கள், தமிழக நலனை புறக்கணிக்கிறார்கள். மற்றபடி எங்களுக்கு காங்கிரஸ் கொள்கைகள் ஏதோடும் மாறுபட்ட கருத்தே கிடையாது நிலை எடுத்தார். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் காங்கிரஸ் நிலைப்பாடு என்ன? தொடர்ந்து அதிமுக எதிர்ப்பு தானே. அப்ப அதிமுக எதிர்நிலையில் அவர் நிற்கவே இல்லையே. பார்த்தீர்களான காங்கிரஸ் அதே நிலைதான் பின்பற்றுவதாக சொல்லிக் கொள்வதாக இருந்தால் அவர் அதிமுக எதிர்ப்பு நிலையில் தான் இருந்திருக்கணும். அதை பின்பற்றவே இல்லை. அப்ப அவருக்கு எந்த விதமான அரசியல் ரீதியான தெளிவும் இல்லாமல், ஒரு பின்னணியும் இல்லாமல் அந்த கட்சி இருக்கு. இல்ல அது திமுக எதிர்ப்பு நிலை, அதிமுக எதிர்ப்பு நிலைன்னு சொல்லி ஒரு அரசியல் கட்சியினுடைய திட்டத்தை வந்து நம்ம குறுக்கி பார்க்க முடியுமா அப்படின்னு? இல்ல குறுக்கி இல்ல. ஒரு அரசியல் கட்சிக்கு வந்து என்ன கோட்பாடு என்ன கொள்கை இருந்தாலும் நடைமுறையில் வரும் செயல்பாடு என்று வரும்போது நீங்கள் நிச்சயமாக இப்போது ஆளக்கூடிய கட்சிக்கு எதிராக இருக்கிறீர்களா ஆதரவாக இருக்கிறீர்களா என்பதை உடனடியாக பார்க்க வேண்டிய முக்கியமான அம்சம். அப்படி பார்க்கிற போது இப்ப ஆளக்கூடிய கட்சிக்கு எதிர்நிலையை தான் காங்கிரஸ் தொடர்ந்து எடுத்து வந்திருக்கிறது. காங்கிரஸ் வந்து அதுல எந்த இடத்துலையும் சமரசம் செய்யவே இல்லை. பார்த்தீர்களா, அதன் தொடர்ச்சியாக தான் அது திமுக அணியிலும் போய் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறது. எப்போ காங்கிரஸ் அந்த மாதிரி நிலையை எடுக்க ஆரம்பிச்சது? இல்ல, அந்த நிலையை காங்கிரஸ் எடுக்க ஆரம்பிச்சு அதிமுகவுக்கு எதிர்நிலையில் தான் காங்கிரஸ் நீண்ட காலமா இருக்கிறது. அப்படி சொல்ல முடியுமான்னு தெரியல. அதாவது அதிமுகவோடு காங்கிரஸ் உறவுல இருந்தது எந்த காலம்? அந்த காலம் ஒரு 2009 தேர்தலுக்கு பிறகு அது இல்ல. அது ஓகே. ஆனா ஞானதேசிகன் தலைவராக இருக்கும்போது இப்போ EVKS இளங்கோவன் எடுத்த நிலைப்பாட்டை ஞானதேசிகன் எடுக்கல. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலிருந்தும் விலகி வந்து நின்னதுக்கு பிறகு ஞானதேசிகன் வந்து எந்த ஒரு திமுக அதிமுக 2 கட்சிகள் எந்த கட்சிக்கும் ஆதரவான நிலையை எடுக்கல. அவர் ஒரு மாதிரியான நிலையை எடுத்தார். இளங்கோவன் தலைவரானதுக்கு பிறகுதான் நீங்க சொல்ற மாதிரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரான நிலையை எடுக்கிறாரு. காங்கிரஸ் எந்த காலத்தில் என்ன நிலை எடுத்திருந்தாலுமே 2 கழகங்களுக்கு நாங்கள் மாற்றாக வர வேண்டும் என்கிற ஆசையை சில சமயம் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் அதில் அவர் தொடர்ந்து அப்படியே தொடர்ச்சியாக இருக்கவில்லை. பெருவாரியாக அண்மை காலங்களில் பூராவுமே அவர்கள் அதிமுக எதிர்ப்பு நிலையில் தான் உறுதியாக இருக்கிறார்கள். அது மட்டும் இல்ல, ஜெயலலிதா அவர்கள் தொடர்ந்து காங்கிரஸ் எதிர்ப்பு நிலைப்பாட்டை மிக தீவிரமாக வலியுறுத்தி வந்திருக்கிறார். தேசிய முற்போக்கு கூட்டணி அரசு இருந்தபோது கூட மத்திய மாநில அரசுகளுக்கிடையான உறவுகளில் கூட மிகப்பெரிய சிக்கலை ஜெயலலிதா தொடர்ந்து ஏற்படுத்தினார் என்பதை நாம் தொடர்ந்து பார்த்தோம்.
அதனால் அவரை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் எதிர்ப்பு என்பதில் அவர் சமரசமற்ற வகையில் தீவிரமாக இருந்திருக்கிறார். ஆனால் வாசன் அவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் திமுக எதிர்ப்பு, அதிமுக எதிர்ப்பு இதையெல்லாம் விடுங்கள், மாநில மக்களுடைய பிரச்சனைகள் தொடர்பாக அவர்கள் ஏதாவது ஒரு போராட்டங்கள் நடத்தியிருக்கிறார்களா? குறைந்தபட்சம் ஏதாவது அறிக்கைகளை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்களா? ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே இல்லாமல் இன்றைக்கு ஒரு சிறிய அமைப்புகள் கூட பல போராட்டங்களை எல்லாம் நடத்துகின்றன. அப்படி இருக்கிற போது வாசன் அவர்கள் முழுக்க தன்னுடைய கட்சியை அவர் எந்த விதத்திலும் வழிநடத்தவில்லை என்பதைத்தான் நாம் இதில் பார்க்கிறோம். இல்ல, போராட்டங்களை நடத்திய கட்சிக்கு மக்களிடத்துல செல்வாக்கு அதிகமாயிடுச்சுன்னு நீங்க சொல்லிட முடியாது. இல்ல, ஒரு குறைந்தபட்சமாக இது செல்வாக்கு சம்பந்தமான விஷயமா நான் பார்க்கல. குறைந்தபட்சம் ரெப்ரசென்ட் பண்றாரு இல்லையா? எதை ரெப்ரசென்ட் பண்றாரு அவர்? எதை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார்? ஒன்று, நீங்க கட்சிகளை அரசியலை பிரதிநிதித்துவப்படுத்தணும்னா மாநில மக்களுடைய பிரச்சனைகளாவது பிரதிநிதித்துவப்படுத்தணும். அவர் என்ன நினைக்கிறாருன்னா, பழைய தமிழ் மாநில காங்கிரஸ்க்கு இருந்த மாதிரியான ஒரு ஓட் பேங்க் தனக்கு இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கையில் அவர் அதை செய்கிறார். ஆனால் உண்மையில் எதிர்ப்பு அரசியல் ஒன்றுதான் ஒரு காலகட்டத்தில் மக்களிடம் செல்வாக்கை உருவாக்கும். அப்படி பார்க்கிற போது எந்த விதமான எதிர்ப்பு அரசியலையும் வாசன் செய்யவில்லை என்பதைத்தான் நடைமுறையில் பார்க்கிறோம். எதிர்ப்பு அரசியல் தான் மக்களிடத்துல செல்வாக்கை உருவாக்கும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை நீங்க ஏற்கிறீங்களா? நிச்சயமா மக்கள் நலன் சார்ந்து மக்கள் பிரச்சனைகள்ல வந்து ஒரு அரசு தவறான நிலை எடுக்கும் போது அதுக்கு எதிராக எதிர்க்க வேண்டிய அரசியல் தான் செய்ய வேண்டியிருக்கிறது. அதை மக்கள் அரசியலாகவும் பார்க்கலாம். மோஸ்ட் எலெக்ஷன் ஈவ் டிஃபெக்ஷன்ஸ் ஆர் ஸ்டேஜ் மேனேஜ்டு அப்படின்னு மேற்கோளுக்குள்ள தலைப்பு போட்டு ஒரு செய்தி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகள், பெரும்பாலான அரசியல் கட்சிகளிடமிருந்து தொண்டர்கள் முதன்மையான அரசியல் கட்சிகளில் ஆயிரக்கணக்கில் சேர்கிறார்கள் அப்படின்னு ஒரு செய்தி தேர்தலுக்கு முன்னால் எப்பவும் வரும். அதே மாதிரி இப்போவும் வந்திருக்குது. அது வந்து ஸ்டேஜ் மேனேஜ்டு அப்படின்னு சொல்லி சிலர் கருத்து சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த மாதிரியான? இல்லை, அப்படி பார்க்க முடியுமான்னு தெரியல. ஏன்னு கேட்டேன்னா, நீங்கள் கள யதார்த்தம் என்னவென்று பார்க்க வேண்டும். இப்பொழுது பொதுவாக அரசியலில் இருக்கக்கூடிய சிறிய கட்சிகள் அல்லது 2ஆம் நிலை 3ஆம் நிலையில் இருக்கக்கூடிய கட்சிகள் அவர்கள் ஏதாவது ஒரு வலுவான கூட்டணியில் செல்கிற போது தான் அவர்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் பிரசன்ஸ் இருக்கும். அவங்க அந்த தேர்தலில் வேலை செய்வதற்கோ பணியாற்றுவதற்கோ. மாறாக கண்டிப்பாக தோல்வி அடைவோம் என்கிற ஒரு உணர்வு வருகிற போது அந்த கட்சி கேடர்ஸ் எதற்காக தோல்வி அடைகிற ஒரு ஃப்ரெண்டில் நம்ம இருக்கணும் அப்படிங்கிற உணர்வை அடைவது மிக மிக இயல்பான ஒரு விஷயம். அப்படி பார்க்கிற போது பல சிறிய கட்சிகள் என்பது உடைவது என்பதோ அல்லது இருக்கக்கூடிய தொண்டர்கள் பெரிய கட்சிகள் வந்து சேர்வது என்பதோ நிச்சயமாக தோல்வியடையும் என்று தோன்றக்கூடிய ஒரு அமைப்பில் அவர்கள் இருக்க விரும்பவில்லை என்பதைத்தான் காட்டுகிறது. அதனால் தான் வெற்றி பெற வாய்ப்புள்ள அமைப்புகளை நோக்கி அவர்கள் வருகிறார்கள் என்று நான் பார்க்கிறேன். வெற்றி பெற வாய்ப்புள்ள அமைப்புகளை நோக்கி வருகிறார்கள் அப்படின்னு மனுஷ் சொல்றாரு. ஆனால் அது ஒரு பப்ளிசிட்டிக்காக ஏற்பாடு செய்யப்படும் ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லி கருத்து சொல்றாங்க. உளவியல் ரீதியாக இது வெற்றி பெறும் அமைப்பு அப்படிங்கிற நம்பிக்கையை மக்கள் மத்தியில் விதைக்கிறதுக்காகவும் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்படுகின்றன. இந்த விஷயத்துல வந்து கடை நிலவரத்தை பார்த்தீங்கன்னா 2 உண்மை இருக்கு. அதாவது பல நேரங்களில் இனி இந்த இடத்துல அரசியல் எதிர்காலம் கிடையாது, இங்க தொடர்ந்து நீடிப்பது அர்த்தம் இல்லை, நம்ம அதனால அடுத்து எங்க அரசியல் எதிர்காலம் இருக்குமோ அந்த திசை நோக்கி போய்விட வேண்டும் என்று தானாகவே முன் வந்து போவதும் ஒரு பக்கம் நடக்கும். அது நடக்காமலாம் இல்லை, நிச்சயமா நடக்கும். இன்னொரு பக்கம் அதே நேரத்தில் அப்படி ஒன்று நடக்கிற போது எந்த நேரத்தில் அதை நடக்க செய்தால் தங்களுக்கு லாபம்னு ஒவ்வொரு பெரிய அமைப்பு நிச்சயமா நினைக்கும். எந்த நேரத்தில் வருவதற்கு தயாராக முன்கூட்டியே கூட ஆட்கள் தயாராக இருந்துட்டு இருக்கலாம். ஆனால் இப்போ வர வேண்டாம், கொஞ்ச நேரம் இருங்க, சரியா தேர்தலுக்கு கொஞ்ச நாள் முன்னால் அறிவிக்கலாம், இந்த நேரத்தில் வந்தீங்கன்னா நல்லது. அப்போ எந்த நேரத்தில் வந்தாலும் அது எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும்னு ஒன்று இருக்குல்ல, அதை பொறுத்து அதை வந்து திட்டமிடுதலும் இருக்கும். அதனால அரசியல் இது 2மே கலந்து தான் இருக்கு. நீங்க அல்ல ஒரு ஞானி சொல்றதுல எனக்கு ஒன்று ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்னா, அவர்கள் முன்கூட்டியே வர தயாராக இருந்திருப்பார்கள், அவங்கள வெயிட் பண்ண சொல்லி இப்போ வர சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா. பல சமயங்களில் அந்த அரசியல் தலைமைகள் இருக்கக்கூடிய முடிவுகள், யாருடன் கூட்டணியில் இருப்பது இல்லாமல் இருப்பது என்பதெல்லாம் தேர்தல் நேரத்தில் தான் முடிவாகிறது. அந்த சமயத்தில் தான் இந்த அதிருப்தி அலையும் உருவாகிறது. இப்பொழுது தேமுதிகவில் நடந்த விஷயமும் அதுதான். அப்படி பார்க்கிற போது அது ரொம்ப திட்டமிட்டு செய்யப்படுகிற ஒரு விஷயமாக நான் பார்க்கவில்லை. இந்த சிறிய கட்சிகளுடைய தலைவர்கள் எடுக்கக்கூடிய அரசியல் முடிவுகள், அதாவது தலைவர்களுக்கு அவர்களுக்கு சில கணக்குகள் இருக்கும், அதன் அடிப்படையில் கூட்டணிகளை அமைப்பார்கள், புதிய கூட்டணிகளை உருவாக்குவார்கள். அதாவது தொண்டர்கள் தங்கள் அளவில் இருந்ததை பார்ப்பார்கள் அல்லது கட்சி நிர்வாகிகள் தங்கள் அளவில் இருந்ததை பார்ப்பார்கள். இந்த தொகுதியில் அல்லது இந்த தேர்தலில் நமக்கு என்ன இடம் இருக்கிறது என்றுதான் அவர்கள் பார்ப்பார்கள். எந்த இடமும் கிடையாது என்கிற போது அவர்கள் ஏன் இங்கு இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆகவே தேர்தல் சமயத்தில் உருவாகிற கட்சித் தலைவர்களுடைய நிலைப்பாடுகளின் அடிப்படையில் தான் இதெல்லாம் உருவாவதான் நினைக்கிறேன். நீங்க அரசியல் எதிர்காலம் அப்படின்னு ஞானி சொல்றாரு. நீங்க வந்து வெற்றி பெறும் அணியில பங்கேற்கணும், வெற்றி பெறும் அணியில பங்கேற்கிறதா அரசியல் எதிர்காலத்தோட தொடர்புடைய விஷயமும் கூட. எனக்கு அந்த 2க்கும் உண்டான பொருள் தான் புரியலன்ற. வெற்றி பெறும் அணியில எதுக்கு இருக்கணும்? காலங்காலமா அரசியலை பற்றி அரிச்சுவடி தெரிஞ்ச காலத்திலிருந்து
இறுதி காலம் வரைக்கும் அதிகாரத்தை நினைச்சே பார்க்காத, எப்போ எல்லா தேர்தலிலையும் தோத்துட்டு இருக்கிற அமைப்புகள்ல காலங்காலமா உறுப்பினர்களாக இருக்கிற எவ்வளவோ தொண்டர்கள் இருக்காங்க. ஆனா அரசியல் எதிர்காலம் வெற்றி பெறும் அணியில இருக்கணும்னு சொல்லி வேற ஒரு புது தியரிய நியாயப்படுத்துற மாதிரியான பேச்சையே நம்ம பேச இல்ல. நம்ம அப்படி நான் பேசல. இப்பொழுது உதாரணமாக இடதுசாரிகளை எடுத்துக்கொள்ளுங்க. அவர்கள் இன்றைக்கு திமுகவையும் அதிமுகவையும் கடுமையாக எதிர்ப்பதாக சொல்கிறார்கள். ஆனால் இவர்களோட எல்லாம் கடந்த காலத்தில் அவர்கள் ஏன் கூட்டணி அமைத்தார்கள்? தங்களுக்கு ஒரு எம்எல்ஏ சீட் வேணும், ரெப்ரசன்டேஷன் வேணும் அப்படிங்கறதுக்காக அதே விஷயத்தை நினைக்க கூடாதா? தயவு செய்து மனுஷ் குறுக்கீட்டுக்கு மன்னிக்கணும். நீங்க வந்து மற்ற சிலர் பேசுற மாதிரி இந்த விஷயத்தை பேசுறது வந்து கொஞ்சம் கவலை அளிக்கிறது. மோகன்தாஸ புகை வண்டியிலிருந்து கீழே இறக்கி விடும் வரை அவர் ஏன் நிறைவேற்றுமையை எதிர்க்கவில்லை அப்படின்னு கேட்பீங்களா? இல்ல இல்ல இல்ல. இப்படி ஒவ்வொருவருக்கும் ஜோசப் ஸ்டாலினுக்கு ஒரு பாயிலிங் பாயிண்ட் இருக்கும், மாசேதுங்குக்கு ஒரு பாயிலிங் பாயிண்ட் இருக்கும், பெரியாருக்கு ஒரு பாயிலிங் பாயிண்ட் இருக்கும். ஒரு பாயிலிங் பாயிண்ட்ல இருந்து ஒரு முடிவை ஒருவர் எடுத்தார்னா நீங்க வந்து நேத்து வரைக்கும் அதை நேத்து வரைக்கும் அதை சொல்லி முடிச்சிருக்கேன். என்ன சொல்ல வந்தேங்கிறத, அதாவது கருத்தியல் சார்ந்த அரசியலை பேசக்கூடிய பலர் அல்லது ஒரு சேவை சார்ந்த அமைப்புகளை, சமூக மாற்றத்திற்கான அரசியலை மட்டும் கருத்தியல் ரீதியாக பேசக்கூடிய பலர் அவர்கள் தேர்தல் அரசியல் களத்திற்கு வருவதில்லை. அவர்கள் தொடர்ந்து சிறு சிறு போராட்டங்களை நடத்துவது, அது சார்ந்த நம்பிக்கையோடு செயல்படக்கூடியவர்கள் எல்லா தரப்பிலும் இருக்கிறார்கள். அது வேறு. ஆனால் தேர்தல் அரசியல் என்று வருகிற போது தேர்தலுடைய வெற்றி தோல்விகள் என்பது ஒருவர் களத்தில் தொடர்ந்து செயல்படுவதற்கான முக்கியமான விஷயமாக இருக்கிறது. ஒரு கட்சி தொடர்ந்து நீடித்திருக்க வேண்டும் என்றால் கூட அவர்களுக்கு ஏதாவது சட்டசபையில் ஒரு ரெப்ரசன்டேஷன் தேவைப்படுகிறது, அல்லது உள்ளூர் அளவில் ஒரு அரசியல் செல்வாக்கு தேவைப்படுகிறது. அது இல்லாமல் தேர்தல் களத்தில் யாராவது நிற்க முடியுமா என்பதை யோசித்து பாருங்கள். நீங்கள் கொள்கை சார்ந்து, நீங்கள் வெறுமனே கருத்தியல் சார்ந்து இருக்கக்கூடிய அரசியலுக்கும் நீங்கள் பிராக்டிகலாக வரக்கூடிய தேர்தல் அரசியலுக்கும் இடையே ஒரு சமரசம் இருக்கிறது. அந்த சமரசத்தை செய்யாமல் யாருமே தேர்தல் அரசியல் களத்தில் இருக்க முடியாது. அவர் சொல்றது ரொம்ப அடிப்படையான விஷயம். கடந்த காலத்தில் இவங்க எல்லாம் ஏன் இருந்தாங்க? திமுகவோட அதிமுகவோட இடதுசாரிகள் ஏன் இருந்தாங்க? சீட்டுக்காக தான் இருந்தாங்க. 2 எம்எல்ஏ வேணும், 3 எம்எல்ஏ வேணுங்கிறதுக்காக தான் இருந்தாங்க. இப்போ அவங்க இல்லைங்கிறாரு. இப்போ தானே 2 எம்எல்ஏ 3 எம்எல்ஏ வேணும். இப்பவும் அதே முடிவு எடுக்கிறதா இருந்தா தொடர்ந்து இப்பவும் திமுகவோட அதிமுகவோட இருக்கிறதா அதே லாஜிக் படி இருக்க முடியும் இல்லையா? இப்ப வந்து அவங்க தனியா போயிட்டதுனால அவங்களுக்கு உடனடியா 234 எம்எல்ஏ கிடைக்கிற சூழல் ஏற்பட்டு விட்டுதான் என்ன? அப்ப இருக்கிற 2 எம்எல்ஏ 3 எம்எல்ஏ ஒவ்வொரு முறையும் கிடைக்கிற என்ன நோக்கத்துக்காக இருந்தாலும் நீங்க சொல்றீங்களோ அந்த நோக்கம் ஒண்ணு மாறி இல்ல. அப்படி பாத்தீங்கன்னா அந்த வாதமே தவறானது. எம்எல்ஏக்களுக்காக இருக்கல, இது வரைக்கும் இருந்தது உங்களோட எம்எல்ஏக்களுக்காக இருக்கல. அந்தந்த காலகட்டத்தில் எந்த அரசியல் சக்தி மேலோங்க வேண்டும் சமூகத்துல, எந்த அரசியல் சக்தி பின்னே போக வேண்டும் என்று அந்த காலகட்டத்துடைய சூழல கருத்தியல் ரீதியாக அவர் ஒரு பார்வை வைத்திருந்தார்கள். அந்த பார்வையின் அடிப்படையில் கூட நின்றார்கள், எதிர்த்து நின்றார்கள். இதான் அடிப்படையான விஷயம். அதுல 2 எம்எல்ஏ கிடைக்கலாம், கிடைக்காமலும் போயிருக்கு. ஞானி சொல்கிற விஷயத்தை நான் முற்றிலுமாக மறுக்கிறேன். அப்படி பாத்தீங்கன்னா அதிமுகவோடு அவர்கள் கூட்டணி வைத்ததற்கு என்ன கருத்தியல் ரீதியான அடித்தளம் இருந்தது? அப்படி பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அதிமுக எதிர்க்க வேண்டிய கட்டாயம் இல்லையா? ஒரு கட்டத்துல அந்த கட்டாயம் கடந்த தேர்தலில் வரவே இல்லையா? இல்ல ஞானி சொல்ற அடிப்படை என்னன்னு கேட்டீங்கன்னா, அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த கட்சிகளோட செயல்பாடுகள்ல குறைபாடுகள் இருக்கலாம், சமூக நீதி சார்ந்த பல விஷயங்கள் நடந்திருக்கலாம். ஒவ்வொரு தேர்தலையும் தங்களுக்கு சாதகமான சில விஷயங்களை இடதுசாரிகள் எடுத்துப்பாங்க. இன்னைக்கு 2 பேரை இவங்க எதுக்குறாங்கன்னு சொன்னாங்கன்னா, 2 எம்எல்ஏ சீட்டுகளை விட பெரிய ஆதாயங்களை எதிர்காலத்தில் இவர்கள் திட்டமிட்டு இருக்கிறார்கள். அது அரசியல் சார்ந்தது மட்டுமல்ல. அவர்களுக்கு என்ன ஆதாயம் கிடைச்சிரும்? இல்ல நான் என்ன சொல்றேன்னா, ஒரு கூட்டணி அமைவதும் அமையாமல் போவதும் இன்றைக்கு வெறுமனே அது அடிப்படையில் நீங்கள் அவர்களுக்கு சீட் ஷேரிங் மட்டும் இதில் இல்லை. சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏ சீட்டு வாங்குவதை விட வேறு சில ஆதாயங்கள் இவர்களுக்கு பணம் சார்ந்த ஆதாயங்களாக இருக்கலாம். எல்லாரும் பேசுறாங்கல்ல, பணம் சார்ந்த ஆதாயங்களாக இருக்கலாம். அதாவது எதிரியோடு நீங்கள் போகாமல் இருப்பதற்காக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் திமுக கூட்டணிக்கு போகாம மக்கள் நல கூட்டணியை உருவாக்கியதற்கு பணம் சார்ந்த ஆதாயம் தான் காரணம். யாருக்கு பணம் அப்படின்னு இருக்கலாம், பணம் சார்ந்த ஆதாயம் இருக்கலாம். யாருக்கு பணம், யாரிடமிருந்து பணம்? ஒரு விஷயம் நான் ஒரு விஷயம் சொல்றேன். நான் அவதூறே பேசல. ஞானி தான் இந்த விஷயத்தை வந்து டைலூட் பண்றாரு. நான் சொல்றதை நீங்க முன்னே அலோ பண்ணுங்க.
நான் சொல்லக்கூடிய விஷயம் ரொம்ப இடங்கள் தவிர வேறு ஆதாயங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. ஞானி சொன்ன பாயிண்ட்ல இருந்தே வர்றேன். நீங்க கார்னர் பண்ணலாம்னு நினைச்சீங்க. கார்னர் பண்றது நோக்கமே இல்ல. அலோ பண்ணுங்க. இல்ல கார்னர் பண்றது நோக்கமே இல்ல. இல்ல கார்னர் பண்றதுக்கு 1000 விஷயம் இருக்கு. அத பத்தி ஒரு வார்த்தை கூட நம்ம பேசவே இல்ல. இல்ல ஜெனரல் நான் சொல்றதை கேளுங்க. கடந்த காலத்தில் இவர்கள் எடுத்த அரசியல் நிலைப்பாடுகள் ஞானி சொல்றாரு கருத்தியல் அடிப்படையில் அவர்கள் எடுத்தாங்க. என்ன கருத்தியல் ரீதியான மாற்றம் பெரிய அளவில் வந்துருச்சு. அதாவது திமுகவை எதிர்க்கிறதுக்காக அதிமுக சேருவாங்க, அதிமுக எதிர்க்கிறதுக்காக திமுக சேருவாங்க. நீங்க பார்த்த மாதிரியே அவங்களுடைய அரசியலை நானும் பார்த்துட்டு இருக்கேன். இல்ல சார், அவங்க வந்து இன்னைக்கு மேற்கு இடதுசாரிகள் வந்து காங்கிரஸோட போறாங்க, தமிழ்நாட்டுல காங்கிரஸ் இருக்கிறாங்க, எல்லா இடத்துல இருக்கிறாங்க. திமுகவும் அதிமுகவும் காங்கிரஸ் கட்சியோட இருக்குதா இல்லையா அப்படிங்கறத பொறுத்தோ அல்லது பிஜேபியோட இருக்குதா இல்லையாங்கிறத பொறுத்தோ தான் அவங்க கடந்த காலத்துல முடிவு எடுத்திருக்காங்க. திமுக அதிமுக அடிப்படையாக வச்சு எடுத்த தேர்தல்கள் ரொம்ப குறைவு. இங்க பாருங்க, மேற்கு வங்கத்துல காங்கிரஸ் எதிர்க்கிறது தான் எங்களுடைய முழுமூச்சான வேலைன்னு சொல்லிட்டு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வேலை செஞ்சாங்க. சரி, ஆனா இன்னைக்கு மேற்கு வங்கத்துல அவங்க கூட வந்து ஒரு உடன்படிக்கைக்கு வர்றாங்க. அதே காங்கிரஸ் எதிர்த்து தமிழ்நாட்டில் வந்து எதிர்த்து நிக்கிறாங்க. அப்ப இவருடைய கருத்தியல் நிலைப்பாடு என்பது என்ன? அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு இந்த ஆட்சியை இந்த ஆட்சியை அகற்றுவது ஒன்றுதான் ஒரு மிகப்பெரிய சவால்ங்கிறத இவங்களும் பேசியிருக்காங்க. கடந்த காலத்தில் திமுக அகற்றுறதுக்காக அதிமுக ஒண்ணு சேருவாங்க. அதை பத்தி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதிமுகவுக்கு ஆதரவான ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் என்பதற்காக இவர்கள் தனித்து போட்டியிடுவது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க. அதிமுக போக முடியாது அவங்களால. என்ன லாபம் நீங்க தான் சொல்லணும். நீங்க தான் லாபம் ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த லாபம் என்னங்கிறது நீங்களும் முத்தரசனும் ஜீராமகிருஷ்ணன் தான் சொல்லணும். இழப்பு ஏற்பட போகுதுன்னு தெரியுது. அப்ப என்ன அடிப்படையில் இன்னொன்னு சொல்றேன், வைகோட அரசியலுக்கு இடதுசாரியோட அரசியலுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? சரி, நான் கேக்குறேன், என்ன அடிப்படையில் ஒண்ணு சேர்ந்து வேலை செய்யறாங்க? அல்லது விஜயகாந்தோட அரசியலுக்கும் இடதுசாரியோட அரசியலுக்கு என்ன இருக்கு? அப்ப இவங்களுடைய அரசியல் என்பது திராவிட முன்னேற்ற கழக அரசியலுக்கும் இடதுசாரிகளுக்கு என்ன தொடர்பு இருந்தது? அதிமுக அரசியலுக்கு இடதுசாரிகளுக்கு என்ன தொடர்பு இருந்தது? அவங்களோட எல்லாம் எப்படி வேலை செஞ்சாங்களோ, சரி, அவங்களோட எல்லாம் எப்படி வேலை செஞ்சாங்களோ அப்படிதான் இவங்களுடைய கொள்கை சார்ந்த கூட்டணி சொல்லாதீங்க. அதான சொல்லக்கூடியது. இவர்கள் கொள்கை சார்ந்த கூட்டணி இல்ல. நேற்று திமுக கூட்டணி வச்சிருந்த மாதிரியே இப்போ தேமுதிக கூட்டணி வைக்கிறாங்க. நீங்க வந்து அதிமுக ஆட்சியில இருந்து அகற்றணும்னா கொள்கை ரீதியாக நீங்க திமுகவை ஆதரிக்கணும். அது இல்லாம நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் அது இல்லாம அந்த கொள்கை முடிவு இல்லாம திமுக ஆதரிக்கிறதுங்கிற கொள்கை முடிவுக்கு வராம நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் அது நீங்க ஏதோ ஆதாயத்துக்காக செய்ததாக இல்ல. இது ரொம்ப அடிப்படையான பிரச்சனை. அதிமுகவை என்ன காரணங்களுக்காக ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டுமோ அதே காரணங்களுக்காகத்தான் திமுகவை ஆட்சியில் அமர்த்த முடியாது. ரெண்டும் ஒண்ணுதான். இதை விளங்கி கொண்டிருக்கிற காரணத்தினாலதான் ரெண்டு பேரோடும் வர முடியாமல் வேற ஒரு மாற்று முயற்சி அவர்கள் முயற்சி பண்ணுகிறார்கள். இதை இந்த கருத்து வேறுபாடு மேற்கு வங்கத்தில் மட்டும் மமதா பானர்ஜி ஆட்சியிலிருந்து அகற்றுவதற்காக காங்கிரஸோடு சமரசம் செய்து கொள்கிறீர்களே. இல்ல, அங்க அடிப்படையான விஷயம் என்ன, மமதா பானர்ஜி அகற்றுவது மட்டுமல்ல. அங்க விஷயம் பாத்தீங்கன்னா மமதா பானர்ஜி தவிர அங்க பிஜேபி அடுத்த கட்டத்துல பலம் பொருந்திய கட்சியாக வரக்கூடிய ஆபத்துல இருக்கிறது. பீகார்ல என்ன அடிப்படையில போக வேண்டி இருந்தது? பீகார்ல இடதுசாரிகள் அந்த அணிக்குள்ளே போகல. இல்ல பீகார்ல வந்து நீங்க முற்றிலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்பந்தம் இல்லாத 3 பேர் ஒண்ணு சேர்ந்தாங்கல்ல, என்ன அடிப்படையில் சேர்ந்தாங்க? அந்த 3 பேர் ஒண்ணு சேர்ந்தாங்க. அவர் கேக்குறது இடதுசாரிகளை கேக்குறாரு. இல்ல, அதே அடிப்படையில பீகார் மாதிரி இடதுசாரிகள் இங்க ஒரு அணியை கட்டியிருந்தாங்கன்னா மனுஷன் அவங்கள பத்தி பேசவே மாட்டாரு. அதுக்கான சூழல் மாட்டார். ஏன் இல்ல? ஏன் சொல்லுங்க? நேற்று வரைக்கும் எய்த்தவங்க அங்க ஒண்ணு சேர்ந்து வேலை செய்வாங்க, அதாவது ஏன் சேர முடியாதுன்னு சொல்லுங்க. அதுக்கான காரணம் என்ன? திருமாவளவனுக்கு ஒரு இடம் கொடுத்து ஒரு அணியை திருமாவளவனுக்கு ஒரு இடம் கொடுத்து ஒரு அணியை கட்டுற முயற்சியில இடதுசாரிகள் இறங்கிட்டாங்க அல்லது ஒரு இடமை உருவாக்கி விட்டார்கள், ஒரு அணியை உருவாக்கி விட்டார்கள் தான் இன்னைக்கு திமுக தரப்புல இருக்கக்கூடிய பலருடைய பெரிய பிரச்சனை. அது ரொம்ப அடிப்படையான பிரச்சனை. ஏன்னு கேட்டீங்கன்னா தலித் கட்சிகள்ல வந்து திருமாவளவனுடைய தலித் கட்சியோடு யாரும் தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது என்பது ஒரு மறைமுகமான சதி நடக்குது. அது ஒன்னும் சந்தேகம் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதாவது இடதுசாரிகள் என்ன செஞ்சிருக்காங்கன்னா இதுவரைக்கும் அரசியல் ரீதியாக
விடுதலை சிறுத்தைகளுக்கு இருந்த அந்த பொலிட்டிக்கல் பிரசன்ஸை கூட இல்லாம ஆக்குறதுக்கு தான் இடதுசாரிகள் எடுத்திருக்க முயற்சி ஆனா திமுக வந்து அவங்க கூட்டணியில இருந்தவங்களை வந்து சேர்ந்து தக்க வைத்துக் கொள்ளாமல் இருப்பதற்கு என்ன பொருள்? அதாவது ஒரு விஷயம் இடதுசாரிகளுக்கு அப்படி நோக்கம் இருக்குன்னு சொல்லுங்க. இந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா இவர்கள் தான் இந்த மக்கள் நல கூட்டணியிலிருந்து ஆரம்பித்து தனித்து போட்டியிடும் வந்து எல்லாவற்றையும் இவர்கள் தான் பேசினார்கள். யாராவது வந்து திமுக தலைமையிடம் போய் எங்களுக்கு இந்த கோரிக்கை இருக்கிறது, சேர்ந்து போட்டிதான் இந்த விஷயம் செய்வ நாம வந்து அதிகார பங்கீடு அவர்கள் பொது சார் ஒரு கட்சியோட கூட்டணியை பற்றி ஒரு நிமிஷம் இருங்க. ஆட்சியில் பங்குங்கிற ரோட்ல நீங்க பேசுவீங்களா? ஒரு கூட்டணியோட சேர்ந்து பேசும்போது நான் என்ன சொல்றேன்னா, ஒரு கூட்டணி அமைகிற போது இதுவரைக்கும் நடந்த விஷயங்கள்லாம் நீங்க எடுத்துங்க. ஒரு நிமிஷம் சொல்லி முடிச்சிடறேன். அப்போ ஒரு கட்சியோட போய் பேசுங்க, எங்களுடைய டிமாண்ட் இதுன்னு சொல்லுங்க. அவங்க மறுத்தாங்கன்னா அடுத்த விஷயம். நீங்க 4 பேர் சேர்ந்துக்கிட்டு ஒன்னா ரோட்ல நின்று ஒரு மேடை போட்டு நீங்க ஒரு டிமாண்டா வைப்பீங்கன்னா உடனே ஒரு கட்சி அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுமா? இது என்ன விஷயம்னா, நேற்று வரைக்கும் நீங்க கூட்டணியில் இருந்திருக்கீங்கல்ல, போய் பேசுங்க, தலைவர்கிட்ட போய் பேசுங்க. அப்படி எதுவுமே நீங்க பண்ணாம ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்க இஷ்யூ பண்றீங்க. அப்ப இவங்க அரசியலுடைய நோக்கம் என்பது என்ன? ஸ்டேட்மென்ட்க்கு உடனே திமுக ல இருந்து பதில் வந்ததா வரல. எல்லா ஸ்டேட்மென்ட்க்கு பதில் வந்தது. ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த காரணத்தை கொண்டு அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ள முடியாதுன்னு பதில் வந்ததா வரல. நீங்க வரைக்கும் அத சொல்லிருக்கீங்க. நீங்க வெளிப்படையா ஒரு விஷயத்தை வந்துட்டு நீங்க டிக்ளேர் பண்றீங்க. ஆனா கூட்டணி அமைவது என்பது இப்படி கூட்டணி ஆட்சி என்பது இப்படி வெளிப்படையா டிக்ளேர் பண்ற ஒரு விஷயமா? நீங்க ஒரு கட்சியோட ஒரு இணக்கமான உறவு உங்களுக்கு இருக்க வேண்டும். நம்ம எப்படி வேலை செய்ய போறது இருக்கு வந்துட்டு. இதுக்கு முன்னாடி நடந்த கூட்டணி சம்பந்தமான மத்திய அரசில் நடந்த அல்லது மாநிலங்களில் நடந்த எல்லா விஷயமுமே அப்படிப்பட்ட டிக்ளரேஷன் அடிப்படையில் நடக்கல. முதல்ல நம்ம வெற்றி பெறுவோம், அதுக்கப்புறம் நம்ம ஷீட் ஷேரிங்கோ அல்லது கூட்டணியில் ஆட்சிங்கிறதையோ நீங்க ஒரு தலைமையில உட்கார்ந்து நீங்க பேசணும். ஏதாவது பண்ணீங்களா? நீங்க ஒரு எதிர்நிலையில் நின்று பேசுறீங்க, அப்போ ஒரு கட்சி அப்படிதான் ரியாக்ட் பண்ணும். ஆக இவர்களை பொறுத்த வரைக்கும் நான் இன்னும் சொல்றேன், கோட்பாட்டு அளவுல எடுக்க வேண்டிய முடிவை கூட ரகசியமாக தான் பேசணும். ரகசியமா இல்ல சார், கட்சியோட முதல்ல பேச வேண்டியது. நான் என்ன சொல்றேன்னா, 4 கட்சி நீங்க சேர்ந்து ஒரு விஷயத்தை பண்றீங்கன்னா போய் யாரோட கூட்டணி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? திமுகவோட தான் பேசணும்னு நான் சொல்லல, போய் அதிமுகவோட போய் பேசுங்க, வேற காலத்துல பேசுங்க. ஆனா நீங்கள் பேசவே இல்லை, அதுதான் முக்கியம். இது எல்லாத்தையும் பொதுத்தளத்துல அந்த விஷயத்தை முன்வைப்பதுங்கிறத நடந்திருக்கிறது என்ன? பொதுத்தளத்துல வச்ச கோரிக்கையை தேமுதிக ஏற்றிருக்குது, அவ்வளவுதான். இல்ல நான் திரும்பவும் சொல்றேன், முன்னால அந்த கருத்துக்கு ஆதரவு தரறதா முக்கியம். அதான் சொல்றேன், நீங்க இந்த விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கிற மாதிரி நடிக்கிறீங்களா இல்ல புரிஞ்சுக்க மறுக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல. இது உங்களுக்கு தான் புரியும். இல்ல நான் என்ன சொல்றேன்னா, ஒரு கூட்டணி ஆட்சி என்பது பரஸ்பர புரிந்துணர்வின் அடிப்படையில் வரக்கூடிய ஒரு விஷயம். ஒரு குறைந்தபட்ச பேச்சுவார்த்தையாவது நீங்கள் ஏற்கனவே கூட்டணி இருந்த கட்சியோடு நடத்துனீங்களா? நீங்க அதை பத்தி பேசுனீங்களா? அப்ப வெறுமனே பப்ளிக் ஸ்டேட்மெண்ட் மட்டும் இஷ்யூ பண்ணிட்டு உடனே எங்க வழிக்கு வாங்க நீங்க கூப்பிட்டோம்னா ஒரு கட்சி வர வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த கருத்தரங்கத்துக்கு திமுகவினர் உட்பட எல்லாரும் அழைக்கப்பட்டார்கள். அது இது இங்க முழுக்க இல்ல கருத்து சார், ஒரு கூட்டணி அமைக்கிற போது தான் பேச முடியும். கூட்டணியை அமைக்காம கூட்டணி ஆட்சி எப்படி நிபந்தனை? கூட்டணி ஆட்சி நிபந்தனையே இல்ல. நீங்க அந்த நிபந்தனையை கூட்டணியை பேச முடியும். நீங்க ஒரு சமூகத்தை விவாதிப்பதற்கு கூட தயாரா இல்ல. சமூக அதாவது கூட்டணி அமைச்சிட்டு நீங்க பேசுங்க. எந்த கட்சியோட திமுகவோட பேசிட்டு திமுக மறுத்திருந்தா அது வேற விஷயம். நீங்க சொல்றது திருமாவளவன் உங்க திமுகவோட கூட்டணிக்கு வந்தா தான் திமுக ஆட்சியில அவருக்கு பங்கு உண்டா இல்லையாங்கறத பத்தி பேச முடியும்னு சொல்றீங்க. நீங்க எந்த கட்சியோட யார் கூட்டணி வச்சாலும் தேர்தலுக்கு பிறகு கூட்டணி ஆட்சி வேண்டும்ங்கற கோரிக்கை நடத்துறாங்க. நீங்க அதுக்கு பிறகும் கூட நான் என்ன சொல்றேன்னா, நீங்க அதிமுகவோட பேசுறீங்களோ திமுகவோட பேசுறீங்களோ, கூட்டணி பேச்சுவார்த்தைங்கிற ஒண்ணு அவங்க கிட்ட நடத்திட்டு தான் நீங்க கூட்டணி ஆட்சியை பத்தி பேசணும். கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்த மாட்டீங்க, ஆனா கூட்டணி ஆட்சிங்கிறத மட்டும் பேசுவீங்க. பங்குங்கிற கோட்பாடு ஏத்துக்கிட்டா தான் அவங்களோட போய் கூட்டணியே பேச முடியும். சரி, நான் ஒண்ணு கேக்குறேன் சார், திரும்ப சொல்றேன் சார், இறுதி கருத்து தான் நான் சொல்றேன். கூட்டணியில யாரு பங்கு கொடுத்தாலும் நாங்க போவோம் அப்படிங்கிற நிலைப்பாடுன்னா, இன்னைக்கு 2 கட்சிக்கு எதிராக நாங்க தான் மாற்றுங்கிற நிலைப்பாடு இருக்கு இல்லையா? அதுக்கு என்ன சம்பந்தம்னு சொல்லுங்க. அப்போ கூட்டணி ஆட்சியில் பங்கு தர மாட்டேன்ட்டாங்க. அதனால நாங்க 2 கட்சிக்கு மாற்றா ஒரு புதிய தமிழகத்தை உருவாக்குவோம், புதிய ஆட்சி உருவாக்குவோம் சொல்றாங்க. கூட்டணி ஆட்சியில் பங்கு பெற்றா மட்டும் இவங்க அந்த கட்சிகள் மேல சொல்ற கரைகள்லாம் இல்லைன்னு ஆயிடுமா? இவங்க மாற்று அரசியல் என்பது என்ன? பொய்யானது, வெறுமனே அதிகாரத்திற்கானது, வேற ஒண்ணுமே கிடையாது. 2-3 விஷயங்கள் அவங்க சொல்றாங்க, அதுக்கு பொருந்தி வரக்கூடிய ஒண்ணு கூட சம்பந்தம் இருக்கான்னு பாருங்க, ஏதாவது லாஜிக் இருக்கான்னு பாருங்க. அரசியல் என்பது அதிகாரத்துக்கானது தான். அதுதான் நான் சொல்றேன். அதை ஒத்துக்கங்க. கூட்டணிக்கு அலையல ஞானி, அதாவது ஞானி போன்றவங்க என்ன சொல்றாங்கன்னா,
ஜெயலலிதா வந்து கூட்டணி கட்சிகள் நடத்தினா அதை அவங்களுடைய தைரியமா பேசுவாங்க. அதே திமுக கௌரவமாக கூட்டணி கட்சிகளை பற்றி பேசினால் அவருடன் பேச்சுவார்த்தை நடத்தினால் கூட்டணிக்கு அலையறேன்னு சொல்லுவாங்க. இதுதான் ஞானி போன்றவருடைய அரசியல். அதிகாரத்துக்காக தான் நீங்க முயற்சி இல்ல, பண்றீங்க. நிச்சயமா சார், அதிகாரத்துக்கு முயற்சி பண்றாங்க. அவர்களும் அதற்காகத்தான் போனார்கள். கொள்கையும் கிடையாது, ஒண்ணும் உங்களுடைய கிடையாது. இறுதியான கருத்தை சொல்லிட்டீங்க ஞானி. நீங்க இது தொடர்பாக கூட்டணி தொடர்பாக கூட்டணி ஆட்சி தொடர்பாக இறுதியாக என்ன சொல்ல வரும்? கூட்டணி ஆட்சி என்பது அதிகாரத்தில் எல்லோருக்கும் பங்கு என்பதை ஏற்றுக்கொள்வது. எப்படி ஒரு மதச்சார்பற்ற சமூகத்தை ஏற்றுக்கொள்கிறோமோ, பன்மை சமூகத்தை ஏற்றுக்கொள்கிறோமோ, அதை போல ஒரு கோட்பாடை ஏற்றுக்கொள்வது. அதை ஏற்றுக்கொள்ளவே முன்வராதவர்களோடு எப்படி போய் கூட்டணி அமைக்க முடியும்? அமைக்கவே முடியாது. அதுதான் நடந்திருக்கிறது. கூட்டணியுடைய எந்த தர்மத்தையும் பின்பற்றாதவர்கள், இரண்டாவது கூட்டணிக்கான எந்த அடிப்படையும் இல்லாதவர்கள், வெறுமனே இரண்டாவது இறுதி கருத்தா இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.